ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 39. ஏஷா தே பிஹிதா சாங்கே புத்திர்யோகே திவிமாம் ஸ்ருணு புத்யா யுக்தோ யயா பார்த்த கர்ம பந்தம் பிரகாஸ்யசி. வேத அகராதியின் நிருக்தியின்படி சாங்கியம்னா பொருட்களை விரிவாக விளக்குதுன்னு பொருள். இது ஆத்மாவின் உண்மை இயல்பை விளக்கும் தத்துவத்தை குறிப்பது தான். யோகம் நம்மளோட புலனடக்கத்தை உள்ளடக்கியதுங்க. போரிட மறுத்த அர்ஜுனரின் நோக்கம் இந்த புலனுணர்ச்சியை அடிப்படையாக கொண்டது தான். அர்ஜுனர் தனது முக்கிய கடமையை மறந்துட்டு போரிலிருந்து போர் செய்ய விரும்பாமல் விலக விரும்பினாங்க. ஏன்னா திருதராஷ்டிரரின் பிள்ளைகளான தனது சகோதரர்களை வெல்வதால் கிடைக்கும் ராஜபோகத்தை விட உறவினரையும் நண்பர்களையும் கொல்லாமல் இருப்பதில் தான் ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடும்னு அவங்க எண்ணினாங்க. 2 விதங்களிலும் அடிப்படை கொள்கை இந்த புலனுணர்ச்சி தாங்க. அவங்கள வெல்வதால் அடையும் மகிழ்ச்சியும் அவங்களே உயிர் வாழ்வதை காண்பதால் அடையும் மகிழ்ச்சியும் ரெண்டுமே சுய புலன் உணர்வை அடிப்படையாக கொண்டது தான். ஏன்னா இதில் பகுத்தறிவும் கடமையும் இழக்கப்படுதுங்க. அர்ஜுனர் தனது தாத்தாவின் உடலை கொள்வதால், தாத்தா பீஸ்மருங்க, அவங்கள உடலை கொள்றதுனால இவங்க ஆத்மாவை கொள்வதில்னு விளக்க விரும்பினாங்க கிருஷ்ணர். மேலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உட்பட எல்லாருமே தனிநபர்களும் நித்தியமாக தனிநபர் தாங்க. ஆனால் அவங்க கடந்த காலத்திலும் தனிநபர்களாக தான் இருந்தாங்க, இப்போதும் தனிநபர்களாக தான் இருக்காங்க, எதிர்காலத்திலும் ஒரு தனிநபர்களாக மட்டும்தான் இருப்பாங்கங்க. ஏன்னா நம்ம எல்லாமே நித்தியமாக தனித்தனி ஆத்மாக்கள் என்பதையும் அவங்க விளக்கினாங்க ஸ்ரீகிருஷ்ணர். இப்போ உடையே போன்றிருக்கும் நமதோட இந்த பௌதீக உடல்களை மட்டும்தான் நம்ம பல விதங்களில் மாற்றி கொண்டிருக்கோம். ஆனால் நமது தனித்தன்மை பௌதீக உடையின் பந்தத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்ற பிறகும் நம்முடன் தான் இருக்கும். ஆத்மாவையும் உடலையும் பற்றிய ஆராய்ச்சி அறிவு பகவான் கிருஷ்ணரால தெல்ல தெளிவாக விளக்கப்படுதுங்க. பல்வேறு கோணங்கள்லேருந்து நோக்கியதால பெறப்பட்ட ஆத்மா மற்றும் உடலை பற்றிய அறிவு சாங்கியம் என்று இங்கே சொல்லப்படுது. இங்கே விரிவாக்கப்பட்டுள்ள சாங்கியத்திற்கு நாத்திக கபிலரது சாங்கியத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லைங்க. போலி கபிலரது சாங்கியத்திற்கு ரொம்ப காலத்திற்கு முன்பே பகவான் கிருஷ்ணரின் அவதாரமான கபில தேவரால அவரது தாய் தேவகிக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் சாங்கிய தத்துவம் விரித்துரைக்கப்பட்டிருக்கு. பரம பிரபுவான புருஷர் இயக்கமுடையவர் என்றும் பிரகிருத்தியை ஏறிட்டு பார்ப்பதால் அவர் படைக்கிறார் என்றும் அவரால் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு. இது வேதங்களிலும் கீதங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. பகவான் தனது எளிமையான பார்வையின் மூலமா அணுவை போல தனி ஆத்மாக்களை பிரகிருத்தியில் கருவுற செய்ததாக வேதங்கள்ல விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தனி ஆத்மாக்கள் எல்லாருமே இந்த ஜட உடல்கள் புலன் உணர்ச்சியக்காக உழைக்கிறாங்க. இந்த ஜடசக்தியின் மயக்கத்தால அவங்க தம்மை அனுபவிப்பாளராக சொல்றாங்க. இந்த மனப்பான்மை முக்தி என்னும் இறுதி கருத்திலும் தொடருது. ஆத்மா பரமனுடன் ஒன்றாகிவிடுது. ஆத்மா நம்ம எல்லாருமே ஆத்மா நமக்குள்ளேயே அந்த பரமாத்மா இருக்காங்கங்க. இதுதான் புலனுணர்ச்சி என்னும் மாயையின் கடைசி ஆயுதமும். இதே போல பல வாழ்வில் புலனுணர்ச்சி செயல்களில் ஈடுபட்ட பிறகுதான் வாசுதேவரான பகவான் கிருஷ்ணரிடம் மகாத்மா ஒருவர் சரணடைகிறாங்க. அதன் மூலம் பூர்ண உண்மைக்காக அவங்களோட தேடல் பூர்த்தியும் அடையுது. கிருஷ்ணரிடம் சரணடைந்த அர்ஜுனர் அதன் மூலமாக ஏற்கனவே அவரது தனது ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டு விட்டாங்க. சிஷ்யதே தே தேகம் சாதி மாம் திவம் பிரபன்னம். அதனால கிருஷ்ணர் இப்ப அவரிடம் புத்தி யோகம் இல்லைன்னா கர்ம யோகம் இல்லை, வேறு விதமாக சொல்லணும்னா பகவானின் திருப்திக்காக மட்டும் பக்தி தொண்டு புரியும் வழிமுறையை சொல்ல போகிறாங்க. பரமாத்மாவாக எல்லாருடைய இதயத்திலும் அமர்ந்திருக்கும் பகவானுடைய நேரடியாக கொள்ளப்படும் தொடர்பு தான் புக்தி யோகம்னு 10வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகத்தில் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு. ஆனால் பக்தி தொண்டு இல்லைன்னா இதே போல தொடர்பு சாத்தியம் இல்லவே இல்லைங்க. அதனால தான் பக்தியுடன் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டிருக்கவங்க, அதாவது கிருஷ்ண உணர்வில் இருப்பவங்க இந்த புக்தி யோக நிலையை பகவானின் சிறப்பான கருணையால் அடைகிறாங்க.
அதனால தான் தெய்வீக அன்பினால் எப்போதும் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு மட்டும் பிரேம பக்தியின் தூய அறிவினை தானே வழங்குவதாக பகவான் சொல்கிறாங்க. இந்த விதமாக பக்தர் ஒருத்தர் எனும் ஆனந்தமயமான இறைவனின் திருநாட்டில் அவரை எளிதாக சென்றடையலாம், அதாவது முக்தி. அதனால தான் புக்தி யோகம் என்று ஸ்லோகத்தில் சொல்லப்படுது. பகவானின் பக்தி தொண்டாகும். போலி கபரால் இயற்றப்பட்ட நாத்திக சாங்கிய யோகத்திற்கும் இங்கே சொல்லப்படும் சாங்கியத்திற்கும் எந்தவித தொடர்பும் இல்லைன்னு இங்கே குறிப்பிடும் சாங்கிய யோகத்திற்கும் நாத்திக கபிலருக்கும் தொடர்புள்ளது என்று தவறாக யார் புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த சமயத்தில் அந்த நாத்திக தத்துவம் ஆதிக்கமுடையதாகவும் இல்லை. இரையற்ற தத்துவ கற்பனைகளை குறிப்பிட பகவான் கிருஷ்ணர் விரும்பவும் மாட்டாங்க. உண்மையான சாங்கிய தத்துவம் ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவான் கபிலரால் விளக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் அந்த சாங்கியமும் இப்போ விஷயத்திற்கும் சம்பந்தம் இல்லாததாகும். இங்கு சாங்கியம்னா உடல் மற்றும் ஆத்மாவை பற்றிய ஆய்வறிவென்று பொருள். புக்தி யோகம் அல்லது பக்தி யோகத்தின் நிலைக்கு அர்ஜுனனை கொண்டு வரவே பகவான் கிருஷ்ணர் ஆத்மாவை பற்றிய ஆய்வறிவு விளக்கத்தை செய்தாங்க. அதனால தான் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பகவான் கபிலரின் சாங்கியமும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சாக்கியமும் ஒன்று தான். அது எல்லாமே பக்தி யோகம் தான். அதனால தான் குறைவான அறிவுடையர்கள் மட்டும் சாங்கிய யோகத்திற்கும் பக்தி யோகத்திற்கும் வேறுபாடு பார்ப்பாங்கன்னு பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காங்க. முழு அறிவுடனும் ஆனந்தத்துடனும் கிருஷ்ண உணர்வில் ஆற்றப்படும் பக்தி தொண்டே தான் புக்தி யோகம் என்பதை ஒருவர் புரிந்து கொள்ளணும். எப்படி கஷ்டமாக இருந்தாலும் பகவானின் திருப்திக்காக மட்டும் செயல்பாற்றுவங்க புக்தி யோகத்தின் கொள்கையின்படி செயலாற்றுபவங்களாவாங்க. அவங்க எப்போதும் திவ்யமான ஆனந்த நிலையில் திளைத்திருக்கிறாங்க. அதே போல் திவ்யமான ஈடுபாட்டினால் எல்லா தெய்வீக ஞானத்தையும் பகவானின் கருணையால் அவங்க தானாகவே அடைய பெறுவாங்க. அதனால தான் அறிவை பெற தனி முயற்சிகளை செய்யாமல் அவங்க முக்தி இதிலேயே பூர்ணம் பெறுது. பலன் கருதும் செயலுக்கும் கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதற்கும் அதிக வேறுபாடு இருக்குங்க. அதனால தான் புக்தி யோகம் என்பது நாம் செய்யும் செயலின் தெய்வீக குணமே ஆகும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.